வணக்கம் நண்பர்களே. RStudio டேட்டா அனலைசஸ் சீரீஸில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். ஆல்ரெடி இதே சீரீஸில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதனோட கண்டினியூ பார்ட்டாக ஒரு சிம்பிளான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டி டெஸ்ட்னால் என்னென்னா, ஒரு உயிரியல் மாதிரியின் சராசரியை அறியப்பட்ட ஒரு மக்கள் தொகையின் சராசரியுடன் ஒப்பிடுவதற்கு இந்த டி டெஸ்ட் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்காக நாம் எடுத்திருக்க டேட்டா செட் பார்த்திங்கன்னா 15 பிளான்ட்டில் லீஃபோட லென்த் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம அறியப்பட்ட ஒரு மாதிரியாக, அதாவது ரெஃபரன்ஸ் வேல்யூவாக ஒரு டேட்டாவை எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி நம்ம வந்திருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன வந்திருக்கு, ரிசல்ட்டு சிக்னிஃபிகண்ட் என்ன வந்திருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம RStudioவில் எந்த ஒரு பேக்கேஜஸுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, டைரெக்டாகவே அனலைசிஸ் தான் போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு டேட்டா செட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே 15 பிளான்ட்டோட லீஃப் லென்த் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ கன்சோல் செக்ஷனில் நம்ம டேட்டாவை ஆட் பண்ணலாம். நான் சிம்பிளான டேட்டாங்கிறனால டைரெக்டாகவே அடிக்கிறேன். leaf underscore length. Assignment operator C, open the bracket. இப்போ டேட்டா அடிக்க போகிறேன். மொத்தம் 15 பிளான்ட்டோட டேட்டா 5 3 லைன் அடிக்க போகிறேன். ஷிஃப்ட் என்டர் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த லைன் மறுபடியும் ஷிஃப்ட் என்டர். ஸோ நம்ம இதான் நம்மளோட டேட்டா. க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு ஆஃப்டர் என்டர் கொடுங்க. இப்போ நம்ம டேட்டாவை வியூ பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் லீஃப் லென்த் அண்டர்ஸ்கோர் லென்த். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்கூடிய 15 லீஃபோட டேட்டா. ஸோ இப்போ சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். அடுத்ததாக அதுக்கான கமாண்ட் சம்மரி. நம்ம டேட்டாவோட நேம் லீஃப் லென்த். ஸோ இப்போ சம்மரி டேட்டா வந்துடுச்சு. அடுத்ததாக மீன் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். So mean value, mean underscore value, operation assignment, mean leaf length. என்ற கொடுங்க. இப்போ print mean value. mean underscore value. ஸோ இப்போ நம்ம டேட்டாவோட ஆவரேஜான மீன் வேல்யூ 12.62. ஸோ இதுதான் ஆவரேஜான பிளான்ட்டோட லென்த்து. அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிப்போம். ஸோ ST underscore value assignment operation ST open the bracket leaf length என்ற கொடுங்க. ஸோ இப்போ print
ST வேல்யூ. ஸோ நம்ம டேட்டாவோட பிளான்ட் லீஃபோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ 0.579983 ஸோ அடுத்ததாக சாம்பிளோட சைஸ். ஸோ நம்ம சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கணக்கு கால்குலேட் பண்ண போகிற ஒன் சாம்பிள் டி ஸ்டேட்டுக்கு மீன் வேல்யூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு தான் கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ 1/1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ சாம்பிளோட சைஸ் n அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் length leaf length. ஸோ என்டர். அடுத்து பிரிண்ட். சாம்பிள் சைஸுக்கு நம்ம n கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட் n. ஸோ நம்ம சாம்பிளோட சைஸ் வந்து 15. ஸோ அடுத்ததாக வந்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டு கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ ஒட்டுமொத்தமாக பிளான்ட்டோட லீஃப் லென்த்து பார்த்தீங்கன்னா மினிமம் 11.70 சென்டிமீட்டர் டு மேக்ஸிமம் 13.50 இருக்குது. ஸோ நம்ம எடுத்துருக்க 15ல் இதுதான் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ. இதே ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ வச்சு தான் நம்மளோட டேட்டா கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் வேல்யூட கரெக்டாக வருதா என்னன்னு செக் பண்ணும். ஸோ பாப்புலேஷன் மீன் வேல்யூ ரெஃபரன்ஸ் வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு பாப்புலேஷன் மீன் அசைன்மெண்ட் ஆப்ரேஷன் 12. ஸோ நம்ம 12ங்கிற ரெஃபரன்ஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டை கால்குலேட் பண்ணலாம். result assignment operator t-test leaf length comma mu is equal to population mean. இப்போ பிரிண்ட் கொடுங்க. பிரிண்ட் ரிசல்ட். ஸோ இப்போ ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டு கால்குலேட் பண்ணிச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ இதனோட இன்டர்பிரேட்டேஷன் பார்த்துடலாம். ஸோ ஒட்டுமொத்த ரிசல்ட்டும் நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்திருக்கேன். ஸோ சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மீன் டு மேக்ஸிமம் இதில் வந்து மீன் வேல்யூ வந்து அதாவது நம்ம ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்ட 15 பிளான்ட்டில் குறைஞ்சபட்ச இலையோட நீளம் 11.70 ஃபஸ்ட்டு குவார்டைல் அண்டு தேர்ட் குவார்டைல் இருக்கும். இது எதுக்காகனா நம்ம எடுத்துருக்கக்கூடிய 15 லீஃபில் முதல் 25% மேலுள்ள மதிப்பீடு அதாவது 12.15 12.15 வந்து லீஃபோட லென்த் தான். ஃபஸ்ட்டு 25% ஆஃப் ஆவரேஜ் குவார்டைல். ஸோ அடுத்து மீடியன்கிறது நடுத்தரமான மதிப்பீடு. நம்ம எடுத்துக்கக்கூடிய டேட்டாவில் பொதுவாக சென்டர் வேல்யூ ஸோ 12.70. அடுத்து மீன் வேல்யூ ஆவரேஜ் 12.63. இது வந்து சாம்பிள் மீன். ஸோ சாம்பிள். ஸோ இதுதான் சாம்பிள் மீன் வேல்யூ. பட் நம்ம 12ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டோம்ல அது வந்து பாப்புலேஷன் வேல்யூ அதாவது ரெஃபரன்ஸ் வேல்யூ. ஸோ அடுத்ததான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0.58. இதனோட மதிப்பீடு குறைவாக இருக்குது. அதனால் இது என்ன சொல்ல வருதுன்னா நம்ம எடுத்துக்கிட்ட 15 மீன் வேல்யூ அதாவது 15 லீஃபோட லென்த்துமே ஒரு குறிப்பிட்ட டேட்டாக்குள்ளே தான் சுருங்கி இருக்குது. அது அதிகப்படியான வேறுபாடுகள் எதுவுமே இல்லை. அதாவது 15 இலைகளுக்குமான நீளம் அதிக வேறுபாடுடன் இல்லை, குறைவான வேறுபாடுடன் உடனே காணப்படுறது தான் குறைஞ்ச ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ. அடுத்ததான் தேர்டு குவார்டைல். நம்ம 15 லீஃபில் வந்து 75% மேல் இருக்கக்கூடிய அதாவது 75% மேலுள்ள இலையினோட நீளம் 13.05 அதனோட மதிப்பீடு. மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கொண்ட 15 லீஃபில்
மேக்ஸிமம் எந்த லீஃபோட லென்த்துனா 13.5. அடுத்ததான் ஸ்டாண்டர்டுங்கிறது தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம மீனோட சராசரி மதிப்பு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ. அடுத்தது டி டெஸ்ட் வேல்யூ 4.18. ஸோ 4.18ங்கிறது வேல்யூ அதிகமாக இருக்குது, பட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ கம்மியாக இருக்குது, டி வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கொண்ட பாப்புலேஷன் மீன் வேல்யூ 12, சாம்பிள் மீன் வேல்யூ 12.63. ஸோ இதுக்கிடையான டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்ததாக டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 14, n-1. ஸோ இது வந்து எதுக்காகனா நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வந்து தீர்மானம் செய்வதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பி வேல்யூ. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 0.0009, அதாவது 100ல் 0.009% மட்டும்தான் வேறுபாடு இருக்கிறத குறிக்கிறது. ஸோ இது வந்து மிகவும் குறைவான வேல்யூ. அண்டு இந்த மதிப்பீடை வச்சு தான் நம்ம பொதுவான பி வேல்யூ மதிப்பு 0.05ஓட இது ரிஜெக்ட் ஹைப்போதிசிஸா இல்லை அக்செப்டட் ஹைப்போதிசிஸான்னு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய டேட்டாவோட, அதாவது 0.05ஓட நம்ம டேட்டா வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ பி லெஸ் தென் 0.05. நம்ம ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டோட ஹைப்போதிசிஸ் என்னென்னா நல் ஹைப்போதிசிஸ், அதாவது ரிஜெக்டட் நல் ஹைப்போதிசிஸ் 0.009 லெஸ் தென் 0.0. ஸ்டாண்டர்டு பி வேல்யூவோட குறைவாக தான் நமக்கு வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஸோ 95% ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 12.31 to 12.95. அதாவது இந்த 12.31ங்கிறது சென்டிமீட்டர், அதாவது இலையோட நீளத்தையும் 12.95ங்கிறது இலையோட நீளம். இந்த இரண்டு இலை நீளத்துக்கு இடையே தான் சராசரி, அதாவது நம்ம 12ன்னு சொல்லி ஒரு பாப்புலேஷன் வேல்யூ கணக்கிட்டோம்ல, ஸோ அது வந்து இதற்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதான் உறுதிப்படுத்துது. நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்ட 12ங்கிறத வந்து பொதுவாக இல்லாமல் 12.31லிருந்து 12.95க்குள்ளே தான் நமது வேல்யூ இருக்கணும், அதாவது பாப்புலேஷன் சராசரி வேல்யூ இருக்கணும்னு சொல்லும் பொழுது நம்ம மீன் வேல்யூ கரெக்டாக வருது. ஸோ 12ன்னு பொதுவாக ஒரு மீன் வேல்யூ நம்ம எடுக்கும் பொழுது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்லேருந்து நம்ம கால்குலேஷன் பண்ண மெத்தடு. இதுக்கு அடுத்ததான் இது கூடவே ஒரு கிராஃப் வழியாகவும் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதுக்காக நம்ம 2 கிராஃப் வரையலாம். ஒன்று ஹிஸ்டோகிராம், இன்னொன்று பாக்ஸ் பிளாட். ஸோ அது எப்படி வரையுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் பிளாட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கான கமாண்ட் பாக்ஸ் பிளாட் லீஃப் லென்த் comma shift enter the main is equal to leaf length of plants. ஸோ கமா போட்டுக்கோங்க, மறுபடியும் ஒரு ஷிஃப்ட் என்டர். அடுத்து ylab is equal to leaf length ப்ராக்கெட்டில் சென்டிமீட்டர், அதனோட யூனிட். ஸோ கமா ஷிஃப்ட் என்டர். கலர் வந்து லைட் க்ரீன். லைட் க்ரீன். ஸோ இப்போ என்ட்ரு கொடுங்க. ஸோ நமக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்கூடிய 15 பிளான்ட்டோட லீஃப் லென்த்லேருந்து பாக்ஸ் பிளாட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் பாக்ஸ் பிளாட், இதுதான் சென்டர் ஆஃப் த வேல்யூ, இது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ, எண்ட் ஆஃப் த வேல்யூ. இதுதான் ஃபஸ்ட்டு குவார்ட்ரைல் அண்டு தேர்ட் குவார்ட்ரைல். ஸோ இப்படி தான் பிரிப்பாங்க, ஃபஸ்ட்டு குவார்ட்ரைல், மிடில் குவார்ட்ரைல் அண்ட் தேர்ட் குவார்ட்ரைல். ஸோ அடுத்த ஒரு கிராஃப் வந்து ஹிஸ்டோகிராம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
hist leaf length comma shift enter main histogram of leaf length comma shift enter அடுத்து xlab leaf length comma shift enter color வந்து sky blue comma border வந்து black ஸோ எட்டரை கொடுங்க ஸோ ஹிஸ்டோகிராம் இப்போ வரைஞ்சி கொடுத்துருச்சு ஸோ ஹிஸ்டோகிராம் ஆஃப் த லீஃப் லென்த்து மினிமம் ஸ்டார்டிங் வந்து 11.5 ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் 13.5 வரைக்கும் மேக்ஸிமம் ஆஃப் லீஃப் லென்த் இருக்குது இது என்ன கூறுதுன்னா எந்த இடைப்பட்டையில் இருக்கக்கூடிய லீஃப் லென்த் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்குதுன்னா 12.5 முதல் 13 சென்டிமீட்டருக்கு இடைப்பட்ட இலையோட நீளம் தான் அதிகமாக இருக்குது 15 கவுண்டிங் லீஃபில் 12.5 13.0 வரைக்கும் இடைப்பட்ட சென்டிமீட்டர் இடைப்பட்ட இலை நீளம் தான் அதிகமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 13.5 சென்டிமீட்டர் இடைப்பட்ட இலையோட எண்ணிக்கை இரண்டாவது இடத்துல இருக்குது மற்றும் மூன்றாவது இடத்துல பார்த்தீங்கன்னா 11.5 12.5 இதுக்கு இடைப்பட்ட இலை நீளம் தான் மூணாவது இடத்துல இருக்குது ஸோ இதுதான் ஹிஸ்டோகிராமோட வரையக்கூடிய மெத்தடு உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் வேணும் உங்கள் டேட்டாவோட அனலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த சாம்பிள் டேட்டா வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கோ இந்த ஸ்கிரிப்ட் வேணும்னா இந்த ஸ்கிரிப்ட் ஒரு வெப் ஆர்டிக்கலாகவும் ஃபுல் ஸ்கிரிப்ட்டுமே கூடவே எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த ஹிஸ்டோகிராம் அண்ட் பாக்ஸ் பிளாட் எப்படி வரைகிறது அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நம்ம வெப் ஆர்டிக்கலாக நம்ம வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஆர்டிக்கலோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மேலும் ஆர்ஸ்டுடியோவை பற்றி ஒவ்வொரு வீடியோவோட ஃபுல் ஸ்கிரிப்ட்டுமே நம்ம வெப்சைட்டில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவோம் கண்டினியூவாக நம்ம வெப்சைட்டை வாட்ச் பண்ணுங்கள் அண்டு ஆர்ஸ்டுடியோவை பற்றி லைப்ரரி பேக்கேஜஸ் பற்றியோ இல்லை அதை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மெத்தடை பற்றியோ தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்காக ஆர்டிக்கலும் நம்ம வெப்சைட்டில் இருக்குது ரீட் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பட் கமெண்ட் பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வீடியோ கீழே கமெண்ட் பண்ண முடியும் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி